கேவி காலை வணக்கம். கேவி டைப் பண்ணுங்க. கேவி கேவி ஃபாஸ்டா டைப் பண்ணுங்க. கேவி கேவி இருக்கு. சுசில் சார், சுரேஷ், பிரின்சில் அனைவரும் டைப் பண்ணுங்க. ஈரோடு குப்புசாமி, ரதீஷ் நாயர். ரதீஷ் பாய் வணக்கம். என்னாச்சு? சரிங்க சரிங்க சரிங்க. இப்போ சாரு சொல்லபடி இந்த வீக் 5 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த சினர்ஜி டீம் அந்த மில்லியனர்ஸ் சாம்பியன்ஸ் கிளப்புக்கு எல்லாவித கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் 5 weeks அண்ட் ஆல்ரெடி கங்க்ராச்சுலேட்டிங் யூ ஃபார் கம்ப்ளீட்டிங் த கம்மிங் 8 weeks. ஓகே ஓகே. இந்த ட்ரைனிங்ல நான் பேச போற விஷயம் ஒரு 4 விஷயம் இருக்கு. அந்த 4 விஷயம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் த பவர் ஆஃப் நெட்வொர்க். இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரி எத்தனை பவர்ஃபுல், அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் டாபிக். செகண்ட் ஒர்க்கிங் அவர் மெட்ரிக்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த பிசினஸ்ல எப்படி ஒர்க்கிங் அவர்ஸ் ஒர்க் பண்ணிடுச்சு. அண்ட் தேர்ட் நெட்வொர்க் மைண்ட் செட். எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கரோடு மைண்ட் செட் உருவாக்கலாம், அதுதான் தேர்ட் டாபிக். அண்ட் ஃபோர்த் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நம்ம பிசினஸ் ஃபாஸ்டா ஃபார்வர்ட் பண்றதுக்கு என்ன எல்லாம் தேவை, இதுதான் நம்ம 4 டாபிக்ஸ். இஃப் யூ ஆர் ரெடி, நீங்க அந்த ட்ரைனிங் செஷனுக்காக ரெடியா இருந்தா ஐ ஆம் ரெடி, IR டைப் பண்ணுங்க. ஐ ஆம் ரெடி, IR டைப் பண்ணுங்க. IR. எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது, ஆனா கொஞ்சம் பிலிம்ஸ் எல்லாம் பார்த்து இந்த தமிழ்நாடு ட்ரைனிங் பண்றதுக்காக நல்லா எஃபர்ட் எல்லாம் எடுத்து தான் இப்ப தமிழ்ல பேசிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் சொல்ல விஷயங்களை கிளியரா இருந்தா ஏதாவது 1 டைப் பண்ணு. 1 கிளியரா இருந்தா 1 டைப் பண்ணு. ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க, அந்த கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணலாம். ஓகே, வெரி குட், எக்ஸலன்ட், தேங்க்யூ. அண்ட் இங்க ஃபர்ஸ்ட் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில ஒரு ஆர்டினரி பர்சன் ஆயிருந்தா அங்கிருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சனா மாறணும். என்னன்னா அனைவரும் ஆர்டினரி தான். அந்த டைமில் ஆர்டினரியா இருக்கிற நபர்களுக்கு ஒரு பவர் வேணும்னா, பவர் கொடுக்கணும்னா, அவங்களுக்கு ஏதாவது நாலேஜ் கொடுக்கணும்னா, ஏதாவது ஆட்டிடியூட் கொடுக்கணும்னா, அந்த நம்பிக்கை கொடுக்கணும்னா நமக்குள் எக்ஸ்ட்ராவா ஏதாவது வேணும். அதுதான் தேவை. சரிங்க? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மனிதனா மாறணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட். இந்த இண்டஸ்ட்ரியை பார்த்தா இந்த ட்ரெடிஷனல் பிசினஸ் இல்லையா, இந்த பிசினஸ்ல உங்களுக்கு பிசினஸ் ரன் பண்றதுக்கு கிராஸ் ஓவர் ருபீஸ் தேவை. சரி இல்லையா? ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த பிசினஸ்ல ஒரு 1000 மெம்பர்ஸ் வேணும். அப்படி வேணும்னா உங்களுக்கு மினிமம் கிராஸ் ஆஃப் ருபீஸ் தேவை. ஆனா அங்க ஜெனரேட் பண்ற இன்கம் இன்கம் ஆயிருக்கலாம், ப்ராஃபிட் ஆயிருக்கலாம், லாஸ் ஆயிருக்கலாம், டென்ஷன் இருக்கு, ரிஸ்க் இருக்கு, லோன் இருக்கு, ரெண்ட் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, ஸ்பேஸ் வேணும், கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும். அந்த மாதிரி நிறைய 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 வார்த்தைகள் இருக்கு. ஆனா இங்க ஒரு ப்ராடக்ட் மட்டும் தேவை. ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணும். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராடக்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணணும், நம்ம மைண்ட் செட்டை சூப்பரா மாற்றணும், நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், நம்ம நாலேஜ் அதிகமாகணும், நம்ம ஆட்டிடியூடை டெவலப் பண்ணணும், நம்ம ஹேபிட்ஸை டெவலப் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் நாம செய்யும் போது இந்த பிசினஸ்ல அந்த இண்டஸ்ட்ரியில் கிராஸ் ருபீஸ் ஒருவன் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த ஈக்குவல் இங்க உங்களுக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி பாசிபிலிட்டி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பாசிபிலிட்டி. சரியா? சரியா இருந்தா 1 டைப் பண்ணு. அந்த உள்ள இருந்து அந்த நம்பிக்கை வச்சு 1 டைப் பண்ணு. எஸ் சுரேஷ் சார், வெரி குட். சுசில், பிரின்சில், எவ்ரி ஒன் டைப். அனைவரும் டைப் பண்ணு. யாருக்கெல்லாம் டெவலப் பண்ணணும் அவங்க எல்லாரும் டைப் பண்ணு. ஜான் மேத்யூ, செந்தில்குமார், சங்கரேஸ்வரன், வெரி குட், எக்ஸலன்ட். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில தானே அனைவரும் இப்ப இருப்பது. இங்க
ஒரு சூப்பரா டெவலப் பண்ண, சூப்பரா மார்க்கெட் பண்ணணும்னா நமக்குள்ள அந்த மாதிரி குவாலிட்டிஸை உருவாக்கணும். அப்போ நாம டிசைட் பண்ணணும், என்ன குவாலிட்டி எனக்கு உருவாக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லா, என் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லா, என் சேல்ஸ் ஸ்கில்லா, இல்ல என் டீம் கோஆர்டினேஷன் ஸ்கில்லா, இல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லா, இல்ல டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லா, அதை ஃபாஸ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த ஹேபிட்டா, என்ன ஸ்கில் எனக்கு தேவை, என்ன குவாலிட்டி நான் டெவலப் பண்ணணும். அந்த குவாலிட்டி இருந்தா மட்டும்தான் நாம ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, நாம எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருந்தா மட்டும்தான் நம் கூட இருக்கிற ஆர்டினரி பீப்புளுக்கு ஏதாவது கொடுக்க முடியும். நமக்குள் ஒண்ணுமே இல்லை, எப்படி கொடுக்கும்? அதனால நமக்குள் அந்த குவாலிட்டிஸை உருவாக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். அந்த புத்தகங்களை எல்லாம் ரீட் பண்ணி அதையெல்லாம் எடுத்து இந்த யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து இந்த கோர்சஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணி அதை பிராக்டிஸ் பண்ணி நமக்குள் அந்த எக்ஸ்ட்ரா சிப்பை உருவாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பிசினஸ்ல அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தா நீங்க மில்லியனரா மாறிடும். இங்க சூப்பரா உங்களுக்கு சிஸ்டம் கொடுத்தா மில்லியனர் சாம்பியன்ஸ் கிளப் மெட்டா இருக்கு, அவங்க சிஸ்டம் எல்லாம் தந்துட்டு இருக்கு. அதை கரெக்டா நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை வச்சு நாம ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஹியூமன் பீயிங்கா மாறணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இங்க இருக்கிற ஏக கமிட்மெண்ட், ஒன் கமிட்மெண்ட். உங்களுக்கு ஒரு ஃபேக்டரி வேணும்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், சரியா? ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும்னா லாக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பிசினஸ் இருந்தா க்ரோஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. அதுதான் இங்க இருக்கிற பிளஸ் மைனஸ். இப்ப இங்க இருக்கிற டோட்டல் 67 ஆள்கள் இருக்கு. 67 நபர்கள் 1 CR இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிசினஸ் பண்றால் இந்த மாதிரி சீரியஸ்னஸா? ரொம்ப பெருசா சீரியஸ்னஸ் இருக்கு. இங்க ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்றது. ஆனா நம்ம மைண்ட் செட் ஒரு கிராஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆண்டர்பிரினர்ஷிப்போட மைண்ட் செட் வேணும். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்றது, ஆனா நம்ம மைண்டுக்குள் நானும் கிராஸ் இன்வெஸ்ட் பண்ற ஒரு பிசினஸ் மேன், அந்த சீரியஸ்னஸ் இருந்தா தான் டிசிப்ளின் வரும். கிளியரா? அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் நமக்குள் வேணும்னா நம்ம மைண்ட் செட்டை அந்த ஒரு ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்லேக்கு மாற்றணும். அதுக்கு நீங்கள் ரெடியா இருந்தால் டைப் IR, I am ready. IR, I am ready. I am ready to convert from network, a normal person, to a network entrepreneur, a very serious entrepreneur, very powerful entrepreneur. அந்த துணிவு இருக்கிற entrepreneur. அந்த மாதிரி ஒரு டிசிஷன், அந்த முடிவு வேணும். யோசிச்சு அந்த முடிவை எடுத்து தான் IR டைப் பண்ணணும். ஓகேவா? வெரி குட், வெரி குட், வெரி குட். இங்க ஒரு மெயின் 2 அட்வான்டேஜஸ் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுங்க கேபிட்டல். ஃபர்ஸ்ட் நீங்க ரைட் பண்ணுங்க, உங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் அவங்களோட சொல்லணும். நாம மட்டும் இதெல்லாம் இருந்தா இங்க தேவையில்லை. அது இருக்கிற நம்ம அந்த மூளையை வச்சு இதெல்லாம் நம்ம டீமுக்காக கொடுக்கணும். உங்களுக்கு 2 பேர் டீம் இருந்தா இந்த நாலேஜ் இந்த ஈவினிங்குக்குள் அவங்களோட சொல்லணும். உங்களுக்கு 10 பேர் இருந்தா அவங்களோட சொல்லணும். இல்ல இந்த மீட்டிங்ல அவங்க இருந்தா இது ரிப்பீட் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கேபிட்டல். கேபிட்டல் நான் ஆல்ரெடி அது பேசியாச்சு. அது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டில் நீங்க பார்த்தா மணி இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவை, அங்க மணி இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா இங்க ரிலேஷன்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த சக்திவேல் சார் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்டர்டே நைட்டு தான் பேசுறது, இந்த மார்னிங்கிலும் பேசுறது, சரியில்லையா சக்திவேல் சார்? எஸ் சார். எஸ்டர்டே நைட்டு அண்ட் மார்னிங். ஆனா கொஞ்ச நேரத்துக்குள் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எதையெல்லாம் தேவைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேல அவங்களுக்கு டிபெண்டன்சி வரணும். டிபெண்டன்சி அவங்களுக்கு நம்ம மேல டிபெண்டன்சி வரணும்னா சம்திங் எக்ஸ்ட்ரா நமக்குள் வேணும். டிபெண்ட் பண்ணணும்னா சம்திங் எக்ஸ்ட்ரா வேணும்னா சம்திங் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும், அந்த முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி இருந்தா தான் சம்திங் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது கிடைச்சா உங்கள் டிபெண்டபிள். அது மட்டுமல்லாம நாம் சொல்ல வார்த்தை
அந்த வார்த்தையை காப்பாற்றணும். ஒரு டைம் சொன்னா, ஒரு வேர்டு சொன்னா, ஒரு கமிட்மெண்ட் சொன்னா அதை உசிரிருந்தா காப்பாற்றணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன். அந்த டிபெண்டபிலிட்டி வேணும், ட்ரஸ்ட்வர்த்தினஸ் வேணும். அண்ட் தேர்ட் இஸ் லீடர்ஷிப். லீடர்ஷிப் என்ன? எங்கே போகணும், எது டைரக்ஷன், இதுதான் டைரக்ஷன், நீங்க இந்த இந்த ரூட்ல போங்க, உங்க சக்சஸா மாறிடும். அந்த டைரக்ஷன் சொன்னவன் தான் லீடர். டிபெண்டபிள் ஆகணும், அதுக்காக சம்திங் எக்ஸ்ட்ரா வேணும், லீடர்ஷிப் வேணும், அதுக்காக டைரக்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் அந்த ரிலேஷன்ஷிப் உருவாக்க முடியும். டிபெண்டபிலிட்டி, ட்ரஸ்ட்வர்த்தினஸ் அண்ட் லீடர்ஷிப். ரைட் பண்ணுங்க. டிபெண்டபிலிட்டி, ட்ரஸ்ட்வர்த்தினஸ் அண்ட் லீடர்ஷிப். டிபெண்டபிலிட்டி என்ன? சம்திங் எக்ஸ்ட்ரா வேணும். ட்ரஸ்ட்வர்த்தினஸ் என்ன? நம்ம வார்த்தை அதை காப்பாக்கணும். லீடர்ஷிப் என்ன டைரக்ஷன்ல போகணும் அது சொல்லறதுக்கு நமக்கு மூளை ஒர்க் பண்ணணும். இந்த டைரக்ஷன் ப்ராப்பரா இருக்கணும். அப்பதான் நம்ம டீமுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். அந்த டீம் நாம் சொல்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து நல்லா ஆடும். அந்த ஆட்டத்துக்கு தான் மார்க்கெட்டுக்கு இருந்து அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். Three things: dependability, trustworthiness and leadership. Very good, excellent principle, sir. Dependability, TW and leadership. Okay, now இது மணிக்கு லிமிட்டேஷன் இருக்கு, ஆனால் ரிலேஷன்ஷிப்புக்கு லிமிட்டேஷன் இல்லை. ரதீஷ் சார் ஜஸ்ட் அன்மியூட் பண்ணுங்க. ரதீஷ் சார் அன்மியூட் ஆயிடுச்சா? நான் ஆஸ்கி அன்மியூட் கொடுத்தாச்சு. எஸ் சார். ரதீஷ் சார், உங்களுக்கு நான் எத்தனை காசு வந்துட்டு இருக்கு? ஏதாவது காசு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியா? நோ சார், நோ சார். கொஞ்சம் நேரத்தா இருந்தது இல்லையா? எஸ் எஸ். ஒரு 3 hours 5 hours அந்த டைம்ல ஒரு 1 hour நாம கம்யூனிகேட் பண்றது. எஸ். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கு என்ன டெப்த் இருக்கு? சார் ஒன் ஆஃப் தி பிரதர், ஒன் ஆஃப் தி மென்டர். அப்ப அந்த மாதிரி ரிலேஷன்ஸ் உருவாக்கணும். அது நம்மாலே உருவாக்கணும். என்ன? அதுக்காக சம்திங் எக்ஸ்ட்ரா வேணும். சக்திவேல் சார் கரெக்ட் இல்லையா? கரெக்ட் சார். அப்போ அந்த மாதிரி எனர்ஜி, உங்களுக்கு எனர்ஜி ஹையா இருக்கணும், உங்களுக்கு நாலேஜ் ஹையா இருக்கணும், உங்க ஆட்டிடியூட் சூப்பரா இருக்கணும். இந்த டயலாக்ஸ் இல்லையா, ரஜினி சொல்ற டயலாக்ஸ் இல்லையா, அந்த பன்னிகை தான் கூட்டம் கூட்டமா வரும், சிங்கிளா வரும் இல்லையா? அது ஆட்டிடியூடு தான். அந்த மாதிரி ஆட்டிடியூட் ஒரு லீடருக்கு இருந்தா அனைவரும் அவங்க சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரி லீடர் ஆகணும். அந்த லீடர் சூப்பர், அந்த ஃபீல் வரணும். அதுக்காக சம்திங் எக்ஸ்ட்ரா வேணும். ஒருவனை அடிக்க முடியும், ஆனா அந்த பிலிம்ல அவங்க 100 பேரை அடிச்சிட்டு இருக்கு எக்ஸ்ட்ரா. ஒருவனால ஒரு சேல்ஸ் க்ளோஸ் பண்ண முடியும், நம்மால 10 20 100 1000 சேல்ஸ் பண்ண முடியணும். ஒருவனால டீம்ல இருக்கிற 2 பேருக்கு நாலேஜை கொடுக்க முடியும்னா நம்மால இருக்கிற 2000 மெம்பர்ஸுக்கு நாலேஜ் கொடுக்க முடியணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா. அப்ப இங்க நான் என்ன சொல்லேன்னா, இங்க கேபிட்டல் அல்ல, ரிலேஷன்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன எல்லாம் தேவை? டிபெண்டபிலிட்டி, ட்ரஸ்ட்வர்த்தினஸ் அண்ட் லீடர்ஷிப். ஓகேவா? நம்பர் 2 இஸ் ரிஸ்க் வர்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட் பண்ணுங்க. ரிஸ்க் வர்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கையில் எப்ப வரும், எப்படி வருவேன் யாருக்கு தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்து ரைட்டா வருவேன். அந்த வரும் டைம்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து, அந்த வாய்ப்பை எடுத்து யாரெல்லாம் முயற்சி பண்ணுவோம் அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டியா அந்த பார்வை நமக்கு வேணும். வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கிடைச்சது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவில் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து, அந்த முயற்சி எடுக்கிறவங்க, உழைப்பு எடுக்கிறவங்க அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அனைவருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, ஆனா யாரெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட கமிட்மெண்ட் கொடுக்குமா அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். So take it very serious. ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்துடுச்சு ஆல்ரெடி. நீங்க எப்ப ஆரம்பிக்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆனா அந்த முடிவு எடுக்கணும். சும்மா பேசுறது அல்ல, அந்த உள்ள இருந்த அந்த முடிவு, இன்டென்ஷனாலிட்டி.
ஒரு அம்மாவை ஜஸ்ட் மைண்டில் யோசிக்க. அம்மா, அம்மா ஜஸ்ட் டைப் ஏ. அம்மா, அம்மாவை மைண்டில் யோசி. ஏ டைப் பண்ணு. ஏ, அம்மா. வெரி குட், வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட். அனைவரும் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிடம் அம்மாவை யோசிப்பது நல்லதா? உங்க அம்மா ஜஸ்ட் மைண்ட்ல யோசிச்சு ஏ டைப் பண்ணு. ஏ. அனைவரும் ஒரு கிராட்டிடியூட். என் அம்மா தான் இப்படி இப்படி எல்லாம் எனக்கு இந்த உடம்பு வந்தது எல்லாம் வந்து அம்மா தான் ரீசன். அம்மா, நன்றி அம்மா. இந்த மாதிரி யோசிச்சு ஏ டைப் பண்ணு. வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட். சஜிதா, இந்த சாங் இருக்கு, அம்மாவே வணங்காம உயிர் இல்லையே, இல்லையா? ஏ டைப் பண்ணு. ஏ, வெரி குட். நவ் ஜஸ்ட் ரிமெம்பர், நம்ம அம்மாவுக்கு ஒரு 104 டிகிரி ஃபீவர் இருந்தது. நாம வந்து ஒரு 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் குழந்தை. ஓகே, அந்த 104 டிகிரி ஃபீவர் இருக்கிற டைமில் அம்மா இந்த மாதிரி தான் அங்க பெட்டில் கிடக்கிறது. இப்படிதான் அந்த டைமில் நாம ரொம்ப அங்க இருந்து அந்த பெட்டை நின்று கீழே விழுந்தேன். கிளியரா? நாம அந்த பெட்டில் இருந்து கீழே விழுந்தேன். அந்த 104 டிகிரி ஃபீவர் இருந்தாலும் அவங்க நம்ம எடுத்து 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்னா அந்த டிஸ்டன்ஸே ஓடும் இல்லையா? சரி இல்லையா? இந்த மாதிரி இருந்த அம்மா நம்ம எடுத்து 5 கிலோமீட்டர்ஸ் ஓட வைக்கிறதுக்கு எங்க நின்று எனர்ஜி கிடைக்கிறது? எங்க நின்று கிடைக்கிறதுன்னா அந்த எனர்ஜி தான் இன்டென்ஷன். ஏன் குழந்தை, ஏன் குழந்தை சூப்பரா இருக்கணும், அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, அந்த இன்டென்ஷன் இருக்கு. அந்த மாதிரி இந்த பிசினஸ்ல நம்ம டீமில் இருக்கிற அனைவரை ஒரு குழந்தை மாதிரி பார்க்கணும். ஒரு ஹவுஸ் மீட்டிங் இருக்கு, அந்த ஹவுஸ் மீட்டிங்குக்காக நாம தான் லீடரு, ஆனா நமக்கு ஃபீவர் இருக்கு. ஆனா நம்ம குழந்தையோடு வெற்றி, அவங்களுக்காக அந்த ஃபீவரை மறந்து அங்க செல்ல முடியணும். இதெல்லாம் ஒரு நல்ல லீடரா இருந்தா உங்களால முடியும். இந்த மாதிரி செஞ்சவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய லீடர்ஸ் அனைவரும். செல்ஃப்லெஸ்ஸா மாறணும். செல்ஃபிஷா அல்ல, எனக்கு பணம் வேணும், எனக்கு காரு வேணும், எனக்கு பங்களா கட்டணும், அப்படி அல்ல. என் டீமில் இருக்கிறா என்னை நம்பி வந்தா அனைவருக்கும் அவங்களுக்கு என்ன கனவு இருக்கு, அவங்களுக்கு என்ன வெற்றி வேணும், அதுக்காக என் உடம்பு, என் உசிறு, என் மனது, என் மூளை எல்லாமே அவங்களுக்கு தான். அந்த மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்டா ஹார்ட்டை வைக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். இங்க ரிஸ்க் கிடையாது. இங்க இருக்கிற ரிஸ்க் இதுதான். இந்த மாதிரி இன்டென்ஷன் தான் நம்ம ரிஸ்க். அந்த ஓண்டர்பனருக்கு கிராஸ் ரிஸ்க் இருக்கு, பில்டிங் ரிஸ்க் இருக்கு, கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ரிஸ்க் இருக்கு, எல்லா விதமான ரிஸ்க்கும் இருக்கு. நம்ம வந்து சிங்கிள் ரிஸ்க் தான். நம் டீமுக்காக அந்த இன்டென்ஷனாலிட்டியை உருவாக்கணும். ஒரு இன்டென்ஷனாலிட்டி உருவாக்கும் ஃபேக்டரி தான் ஆய் மாறிடணும். வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இன்டென்ஷன் இருக்கு. நான் உங்களோட பேசும்போது உங்களுக்கு எல்லாம் லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கணும், உங்களெல்லாம் சூப்பரா மாறணும், தமிழ்நாட்டில் இருக்கிற சூப்பர் லீடர்ஸ் தலைவரா மாறணும். அந்த மாதிரி இன்டென்ஷன் தான் இப்போ என் வேர்ட்ஸுக்கு பவர் கொடுக்குது. ஓகேவா? அந்த மாதிரி இன்டென்ஷன் வேணும். அப்பதான் அதுதான் இங்க இருக்கிற ரிஸ்க். அது இல்லைன்னா இங்க டெவலப் பண்ண முடியாது. அது இருந்தா கண்டிப்பா டெவலப் பண்ணும். உங்களுக்கு நாலேஜ் வேணாம், உங்களுக்கு ஸ்கில் வேணாம், ஹேபிட்ஸ் வேண்டாம், ஒரு ஆட்டிடியூடு ஒண்ணுமே வேணாம். ஆனா இந்த இன்டென்ஷன் இருந்தா இதெல்லாம் உங்க பேக்கிலே வரும். என் டீம் டெவலப் பண்ணணும், என் டீமுக்கு வெற்றி கிடைக்கணும், என் டீம்ல இருக்கிற அனைவருக்கும் அவங்கள கனவெல்லாம் முடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு யோசனை வச்சுதான் ஐ லவ் மை டீம். டைப் ILT. ஐ லவ் மை டீம். ILT. டைப் ILT. ஐ லவ் மை டீம். ILT. அங்க அந்த பாசம் வேணும். நம்ம டீம் மெம்பர்ஸோட அந்த பாசம் வேணும், அன்பு வேணும். அவங்களுக்கு இன் பர்சனா சர்வீஸ் கொடுக்கணும்னா இன் பர்சனா சர்வீஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு காசா சப்போர்ட் வேணும்னா காசா சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு நாலேஜா சப்போர்ட் பண்ணணும்னா நாலேஜா சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி சப்போர்ட்டிங் மைண்ட் செட் தான் இங்க ஒரு லீடரை உருவாக்குற முக்கியமான விஷயம். இங்க ரிஸ்க் இல்ல,
இந்த மாதிரி ஆட்டிடியூட் டெவலப் பண்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் பண்ண அந்த ரிஸ்க் வர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கீழே ரைட் பண்ண இன்டென்ஷனாலிட்டி, என் டீமோடு வெற்றி, அவங்களுக்காக செல்ஃப்லெஸ்ஸா நான் எடுப்ப உழைப்பு, அவங்களுக்காக எடுக்கிற முயற்சி, அதுதான் இங்க ரிஸ்க். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேபிட்டல், செகண்ட் பாயிண்ட் வந்து ரிஸ்க் வர்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வேலையை கம்பேர் பண்ணா, இப்போ வந்து பிசினஸோடு கம்பேர் பண்ணிட்டு இருக்கு, ஒரு வேலையை கம்பேர் பண்ணா அங்க உங்களுக்கு ஒரு போஸ் இருக்கு, இங்க உங்களுக்கு போஸ் இல்ல, உங்கள் தான் உங்க போஸ். அங்க உங்க மிரர் தான் இங்க உங்க போஸ். உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்காக ஏதாவது பேசுவது தான் இங்க இருக்கிறா போஸ். அங்க போஸ் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன ரிப்போர்ட் இருக்கு, ஈவினிங்ல என்ன பண்ணிட்டு இருக்கு, யூ ஆர் ஃபயர்ட். இங்க அப்படி இல்லை, இங்க நாம தான் நம்ம போஸ். நமக்கு என்ன வேணுமா அது ஒரு போஸா நம்மளோட சொல்லி அதை பண்ணணும். ரெண்டு வந்து இங்க டெரிட்டரி இல்ல. இப்ப சென்னையில இருந்தா உங்களுக்கு கோயம்புத்தூர் போய் பிசினஸ் பண்ணலாம், கோயம்புத்தூர்ல இருந்தா திருப்பதி போய், திருப்பதி போய் பிசினஸ் பண்ணலாம், இல்லைன்னா அங்க இருக்கிற அண்ணாமலை அங்க போய் பிசினஸ் பண்ணலாம், திருவண்ணாமலை போய் பிசினஸ் பண்ணலாம், பிரச்சனை எதுவும் கிடையாது. வந்து டெரிட்டரி இல்ல, உங்கள் தான் உங்க டெரிட்டரி பிக்ஸ் பண்ண ஆளு இல்ல, ஃப்ரீடம் இல்லையா அது. உங்களுக்கு ஏற்காடு போகணும், வந்து டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், அங்க ஒரு டீமை உருவாக்கு, அங்க ஸ்டே பண்ணி பிசினஸ் பண்ணல. நோ போஸ், நோ டெரிட்டரி, நோ டைம். யாராவது உங்களோட சொல்லியா மார்னிங் 10 o'clock to 3 o'clock எவ்ரிடே மார்க்கெட்? இப்படி இல்லை. உங்களுக்கு நைட்டு 12 o'clock டீம் மீட்டிங் வேணாமா, பண்ணுங்க, பிரச்சனை எதுவும் கிடையாது. உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. இந்த மாதிரி 3 ஃப்ரீடம்ஸ் இங்க கிடைக்கும், அந்த ஜாப்ல கிடைக்காது, வேலையில கிடைக்காது. என்ன எல்லாம் ஃப்ரீடம் இருக்கு? 1 வந்து நோ போஸ், 2 வந்து நோ டெரிட்டரி, 3 வந்து நோ டைம் லிமிட்ஸ். டைப் பண்ணுங்க, ரைட் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க BTT. BTT என்னால் நோ போஸ் B, நோ டெரிட்டரி T, நோ டைம் T. எஸ், வெரி குட், வெரி குட் எவ்ரிவன். துரைராஜ், ஜெம்ஷி லெகசி, சுரேஷ், BTT அனைவரும் டைப் பண்ண, அனைவரும் டைப் பண்ணாதான் அந்த சினர்ஜி வரும். ஒருவர் டைப் பண்றால் எனர்ஜி வரும், அனைவரும் டைப் பண்ணும் போது சினர்ஜி வரும். சினர்ஜி தான் ஒர்க் பண்றது, எனர்ஜி ஒர்க் பண்ணாது. வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட், 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 வெரி குட், வெரி குட். அனைவரும் அனைவரும் கமான். உங்க கேரளா நண்பன் தானே, சும்மா டைப் பண்ணு. சுரேஷ் சார் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கு, வெரி குட், எக்ஸலன்ட் ஸ்மைல். சரிங்க, சரிங்க, வெரி குட், வெரி குட். இப்போ நான் ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த மாதிரி நான் ஒரு டிசிஷன் எடுத்தா அந்த டிசிஷன் 100 தடவை எடுத்த மாதிரி, அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும். நான் என் டீமுக்கு டிபெண்டபிலிட்டி, லீடர்ஷிப், ட்ரஸ்ட்வர்த்தினஸ் கொடுக்கும். நான் என் உள்ள ஒரு இன்டென்ஷனாலிட்டியை உருவாக்கும். அந்த முடிவு தான் இங்க முக்கியம். அந்த முடிவை எடுக்கணும். அந்த முடிவை எடுத்தவர் இந்த மாதிரி டெக்ஸ்ட்ல ரைட் பண்ண இன்டென்ஷனாலிட்டி, டிபெண்டபிலிட்டி, ட்ரஸ்ட்வர்த்தினஸ், லீடர்ஷிப் எவ்ரிடே மார்னிங் அதை ரீட் பண்ணும். எவ்ரிடே மார்னிங் ஒரு மிரரை பார்த்து ஆஸ்க் பண்ணு, ஆம் ஐ டிபெண்டபிள், என்னை டிபெண்ட் பண்ண முடியுமா? ஆம் ஐ ட்ரஸ்ட்வர்த்தி, நான் சொல்ல வார்த்தையை காப்பாகுமா? ஆம் ஐ லீடர், நான் டைரக்ஷனை சொல்லி கொடுக்குமா? ஆம் ஐ இன்டென்ஷனல், நான் செல்ஃப்லெஸ்ஸா இருக்கா? அந்த மாதிரி டெய்லி மென்டர் பண்ணு. உங்கள் தான் உங்க குரு, உங்கள் தான் உங்க சிஷ்யர். அந்த மாதிரி டெய்லி மென்டர் பண்ணும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மொடியூல் தான் நெட்வொர்க் பவர். அப்ப சொல்லுங்க, எத்தனை பெர்சன்டேஜ் பவர் இருக்கு நெட்வொர்க்குக்கு? ஜஸ்ட் ஒரு 1 to 100 கவுண்ட்ல ஜஸ்ட் டைப் பண்ணுங்க, எத்தனை பெர்சன்டேஜ் தான் நெட்வொர்க்? சக்திவேல் சார் 100%, வெரி குட். சுரேஷ் சார் 100%, செந்தில்குமார் சார் 100%, வெரி குட், வெரி குட். ஜம்ஷி 100%, வெரி குட். சங்கரேஸ்வரன் 100%, சுரேஷ் சேலம் 100%, துரைராஜ் 100%, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, சுஷீல் சார் 100%, சிந்து மேடம் 100%. 100% பவர் இருக்கிற இண்டஸ்ட்ரி தான். நாம என்ன 1% எனர்ஜி இருக்கு, ஆனா டீம் இருந்தா மல்டிபிள் எனர்ஜி, அது சினர்ஜி 100%. எனக்கு நல்லா பேச முடியும்,
உங்களுக்கு நல்லா சேல்ஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு நல்லா கோஆர்டினேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டீம் இருந்தா அதுக்கு பவர் 100%. அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியோட பவர். ஆனா வெளியே ஒரு இண்டஸ்ட்ரி வேணும்னா சேல்ஸ் எக்ஸ்பர்ட்டுக்கு 1 lakh கொடுக்கணும், எடிட்டர்ஸுக்கு 15,000 30,000 கொடுக்கணும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்காக ஒரு 15,000 25,000 கொடுக்கணும். அந்த மாதிரி செட் பண்ண டைம்ல ஒரு காமன் விஷன் இல்ல, அவங்களுக்கு சேலரி மட்டும்தான் தேவை. ஆனா இங்க வந்து காமன் விஷன், என் கனவு, அவங்க கனவு, என் டீம் கூட இருக்கிறவங்க கனவு, அந்த கனவு தான் நம்ம காமன் ட்ரீம். சரி இல்லையா? அதுதான் இங்க 100%. இப்போ இங்க வந்து ஒர்க்கிங் அவர் மெட்ரிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான். நம்ம செகண்ட் மாடியூல ஒர்க்கிங் அவர் மெட்ரிக்ஸ். ஒருவர் ஒரு வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம், அவங்க தூங்கி இல்லைன்னா 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஆனா 7 டேஸ்க்கு அப்புறம் இறந்து போகும். 24 ஹவர்ஸ் இன்டு 7 டேஸ்க்கு 7 டேஸ் சூப்பரா ஒர்க் பண்ணல, அதுக்கப்புறம் இறந்து போகும். ஓகேவா? அப்போ ஒரு 12 ஹவர்ஸ் ஒருவனுக்கு ஒர்க் பண்ணல. ஆனா இங்க வந்து ஜஸ்ட் யோசிக்கு, உங்க கூட ஒரு 100 மெம்பர்ஸ் இருந்தா அவங்க 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்றா, உங்க ஒர்க்கிங் அவர் வந்து 200 ஒர்க்கிங் அவர். இந்த 200 ஒர்க்கிங் அவருக்காக பிசினஸ் மேன் லேக்ஸ் சேலரி கொடுத்துட்டு இருக்கு. ஒரு ஸ்பேஸ் வேணும். எத்தனை எல்லாம் கண்டிஷன் இருக்கு இங்க. ஏதாவது கண்டிஷன் இருக்கா? கண்டிஷன் எதுவும் கிடைக்காது. என்ன வேணும்? ஒரு டீம் வேணும், அந்த நெட்வொர்க்கை டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்கணும், ஆட்டிடியூட் கொடுக்கணும், ஸ்கில் கொடுக்கணும், ஹேபிட்ஸ் கொடுக்கணும். இத்தனை மட்டும் போதும். அந்த ஒர்க்கிங் அவர் மல்டிப்ளிகேஷன் தான் நெட்வொர்க் மாதிரி. சும்மா அங்க கொஞ்சம் ப்ராடக்ட் சேல் பண்ணி, இங்க கொஞ்சம் ப்ராடக்ட் சேல் பண்ணி, இங்க 1 lakhக்கு ப்ராடக்ட், அதல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இங்க வந்து நம்ம கூட இருக்கிற ஆட்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் டெவலப் பண்ணணும். அந்த ஒர்க்கிங் ஒரு 2 hour இருந்தா அந்த 2 hourக்கு ஒரு குவாலிட்டி வேணும். நான் ஒரு தடவை 100 தடவை அந்த மாதிரி அந்த 2 ஹவர்ஸுக்கு 200 ஹவர்ஸுக்கு அந்த மாதிரி இம்பாக்ட் வேணும். அதுக்காக தான் லீடர்ஷிப். அது ஷேர் பண்ணல, மூளை தான் லீடர்ஷிப். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சு இந்த ஒர்க்கிங் அவர் கான்செப்டை உள்ள எடுக்கணும். ஜாப்ல இருந்தா 8 ஹவர்ஸ் கண்டினியூஸா 7 days மேக்சிமம். இங்க வந்து உங்களுக்கு டீம் இருந்தால் இன்டு 2 hours இட்டால் ஒரு 100 into 2 200. ஃபாஸ்டா ஒரு 5 pairs பில்ட் பண்ணணும். வெரி ஃபாஸ்டா 5 pair பிசினஸ். அப்பதான் டீம்ல இருக்கிறவங்களுக்கும் உங்க லீடர் தலைவருக்கும் அனைவர் கம்பெனிக்கும் எல்லாம் அவங்களுக்கு வரும் அந்த சீரியஸ் பர்சன், சூப்பரா இருந்த ஆளு, அந்த மாதிரி ஃபீலிங் கிடைச்சா அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். சரி இல்லையா? அந்த ஃபாஸ்ட் 5 pairs 5 pairs இருந்தா அந்த 10 மெம்பர்ஸ் 2 ஹவர்ஸ் கொடுத்தா 20 ஹவர்ஸ் பிளஸ் உங்க 10 ஹவர்ஸ் 30 ஹவர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த 30 ஹவர்ஸுக்காக ஏதாவது பில்டிங் வேணுமா? சேலரி கொடுக்கணுமா? ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஆனா நாலேஜ், ஆட்டிடியூடு, ஸ்கில், ஹேபிட் இதெல்லாம் கொடுக்கணும். அத்தனை மட்டும் போதும். அந்த மாதிரி இந்த ஒர்க்கிங் அவரை உள்ள எடுக்கணும். ரைட் பண்ண உங்க டீம் மெம்பர்ஸ் இருந்தா அவங்களோட போய் பேச, இந்த மாதிரி ஒர்க்கிங் அவர் கான்செப்ட் இருக்கு. நாம வந்து வேலைக்கு போயிருந்தா 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் தான் முடியும். ஆனா இங்க வந்து உங்களுக்கு 1000 ஹவர்ஸ் 2000 ஹவர்ஸ் இதெல்லாம் பில்ட் பண்ண இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி இந்த பிசினஸை பார்க்கணும். அவங்களோட ஆட்டிடியூட் இல்லையா, இந்த பிசினஸோடு பார்க்கும்போது இருக்கிற ஆட்டிடியூடு, அந்த ஆட்டிடியூடை பிரேக் பண்ணி இந்த ஆட்டிடியூடை பிளேஸ் பண்ணணும். இந்த ஒர்க்கிங் அவர் மல்டிப்ளிகேஷன், ஒர்க்கிங் அவர் லிவரேஜ் ஆட்டிடியூட் அவங்களுக்கு கொடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் டைப் பண்ணு, உங்களுக்கு 5 மெம்பர்ஸ் 5 pairs இருந்தா 10 into 2 that is 20 plus உங்க 10 hours 30 hours working time. ஆனா இந்த 5 மெம்பர்ஸ் 5 pairs உருவாக்கியால், இந்த 5 மெம்பர்ஸ் இல்லையா, 5 pair உங்களுக்கு இருக்கு, டோட்டல் 10 இருக்கு. அந்த 10 மெம்பர்ஸும் அந்த மாதிரி 5 pairs உருவாக்குற டைம்ல உங்களுக்கு எத்தனை ஒர்க்கிங் அவர் கிடைக்கும்? ஜஸ்ட் ரைட் பண்ணு, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணு. உங்களுக்கு 5 pairs இருக்கு. அந்த 5 pairsம் 5 pairs உருவாக்கியா உங்களுக்கு எத்தனை ஒர்க்கிங் அவர்? 2 hours இருக்கு. அனைவரும் 2 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருந்தா எத்தனை ஒர்க்கிங் அவர்?
50, 60, 20. அப்படியா? 25. இங்க 5 மெம்பர்ஸ் இருக்கு. 5 மெம்பர்ஸுக்கு எத்தனை வரும்? 5 பேர்ஸ் இருந்தா 5 மெம்பர்ஸுக்கும் 25 25 கிடைக்குமா? சும்மா 5 மெம்பர்ஸ் கூடயும் 25 25 கிடைக்குமா? 140 ஹவர்ஸ், 100 பிளஸ் ஹவர்ஸ் கிடைக்கும். 100 பிளஸ் ஹவர்ஸ். என்ன பியூட்டிஃபுல். 2 லெவல் மல்டிப்ளிகேஷன். 2 லெவல் மல்டிப்ளிகேஷன் ஈஸி அல்ல, ஆனா பாசிபிள். இட் இஸ் நாட் ஈஸி பட் பாசிபிள். என்ன? ஈஸி அல்ல, பாசிபிள். இந்த உலகில் வெற்றி வேணும்னா எதுவுமே ஈஸி அல்ல. ஆனா இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் ஒன்றும் வெளியே கிடையாது. இங்க சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு, டீம் இருக்கு, சினர்ஜி இருக்கு, சிஸ்டம் இருக்கு, லீடர்ஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்கு, நாலேஜ் இருக்கு, வெப்சைட் இருக்கு, டெஸ்டிமோனியல் இருக்கு, சூப்பரா ப்ராடக்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த 100 ஹவர்ஸை ஃபாஸ்டா உருவாக்கணும். அதுதான் நம்ம முடிவு. நான் யோசிக்காம பேச மாட்டேன், பேசின பிறகு யோசிக்க மாட்டேன். அப்ப இப்ப டைப் பண்ணும்போது யோசிச்சு டைப் பண்ண. ஐ வாண்ட் டு கிரியேட் தட் 100 ஹவர்ஸ் ஃபாஸ்ட். ஜஸ்ட் டைப் 100 ஹவர்ஸ், 100h, 100h. டிசைட் பண்ணு. ஃபாஸ்டா எனக்கு அந்த 100 ஹவர்ஸ் வேணும். ஃபாஸ்டா அந்த 100 ஹவர்ஸ் வேணும். 100h, 100h ஹவர்ஸ். h எக்ஸல்ல h 100 ஹவர்ஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். டைப் பண்ணு 100 ஹவர்ஸ். அந்த அந்த வேணும், எனக்கு வேணும் அந்த 100 ஹவர்ஸ். அது எனக்காக இல்லை, என் டீமை டெவலப் பண்றதுக்காக. என் டீம்ல இருக்கிறவங்களோட கனவே ரியாலிட்டியா மாற்றுறதுக்கு அந்த ஹவர்ஸ் வேணும். வெரி குட், எக்ஸலன்ட், எக்ஸலன்ட், வெரி குட், வெரி குட். திஸ் இஸ் லிவரேஜ். திஸ் இஸ் லிவரேஜ். ஒரு நார்மலா இருந்தா, ஜாப்ல இருந்தால் லீனியர் இன்கம் தான் கிடைக்கும். 8 ஹவர்ஸுக்கு இப்ப 8 ஹவர்ஸுக்கு உங்களுக்கு ஒரு 10,000 இருக்கும் இனிஷியலி. அதுக்கப்புறம் 8 ஹவர்ஸுக்கு ஒரு 10,000 மந்த்லி என்ன, ஒரு 20,000, 30,000, 40,000. ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது மேக்சிமம் 80,000 to 1 lakh. அதுக்காக ஒரு 40 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். இதுதான் லீனியர் இன்கம். இப்படிதான் growth. இப்படி 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 போய்கொண்டே. ஆனா இங்க லிவரேஜ் வரும்போது இப்படி போய் டிம் டக், டிம் டக், டிம் டக், இப்படி போட்டிருக்கு. கிளியரா? இதுதான் ரியாலிட்டி. ஆனா அந்த டவுன் போகும்போது அதிகமா எனர்ஜி எடுத்தா போகும்போது 10x போகும். அதுக்கப்புறம் தான் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். நான் சொல்லி தருவேன். ரைட் பண்ணுங்க சர்வைவல். ரைட் பண்ணுங்க சர்வைவல், சர்வைவல், சர்வைவல். ஆஃப்லைன் வரும்போது டீடைலா நான் சொல்லுவேன். இப்போ ஜஸ்ட் டைப் பண்ணுங்க சர்வைவல். செகண்ட் ஸ்டெபிலிட்டி, செகண்ட் ஸ்டெபிலிட்டி. தேர்ட் சக்சஸ். சர்வைவல், ஸ்டெபிலிட்டி, சக்சஸ். அண்ட் ஃபோர்த் சிக்னிஃபிகன்ஸ். சிக்னிஃபிகன்ஸ். கன்ஃபியூஷன் இருந்தா ரெஃபர் பண்ணுங்க. சிக்னிஃபிகன்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்றது சிக்னிஃபிகன்ஸ். இங்க சர்வைவல் மோடுல நம்மகிட்ட டீம் இல்ல, காசு இல்ல, என்ன பண்ணணும் நாலேஜ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இதுதான் சர்வைவல் ஸ்டேஜ். அந்த டைம்ல தான் ட்ரைனிங், மீட்டிங், பிஓபி, லீடர்ஷிப் மீட்டிங், லீடரோட கம்யூனிகேஷன், கம்ப்ளீட் டைம் இந்த மாதிரி நாலேஜ் எடுக்கிறதுக்கு, ஸ்கில்ல எடுக்கிறதுக்கு, ஆட்டிடியூட் டெவலப் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றது தான் சர்வைவல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் ஸ்டெபிலிட்டி. கொஞ்சம் இங்க கிடைக்கும் 1,000 rupees டெய்லி, 2,000 rupees டெய்லி, 3,000 rupees டெய்லி. அந்த மாதிரி ஸ்டேபிள் இங்க கிடைக்கிறதா செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் சக்சஸ். ஃபாஸ்டா ஒரு 30,000, 50,000, 1 lakh 1 day கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்காது, 1 day கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சக்சஸை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதை ஸ்டெபிலைஸ் பண்ண அதுக்கப்புறம் தான் நம்ம டீம்ல இருக்கிற ஆள்களுக்கு நம்ம கனவெல்லாம் முடிச்சு, நம்ம காரு கிடைச்சு, நம்ம பெங்களா கிடைச்சு, நம்ம கனவெல்லாம் முடிச்சு. இனி யாருக்கெல்லாம் கனவு இருக்கா இந்த பிசினஸ்ல மட்டுமல்ல, நம்ம கிராமத்துல இல்ல நம்ம வீட்டுக்கு பக்கம் ஒரு குழந்தை இருக்கு, அவங்களுக்கு ஸ்டடி பண்ணணும். ஆனா அவங்களுக்கு ஸ்டடி பண்றதுக்காக அவங்க ஃபேமிலியில ஃபினான்ஸ் இல்லை.
அவங்களுக்கு ஸ்டடி பண்றதை நம்ம ஸ்பான்சர் பண்ணணும். ஒரு 100 மெம்பர்ஸுக்கு பசிக்கிற ஆனா ஃபுட் இல்ல, அந்த ஃபுட்டுக்காக செலவு பண்ணும். அந்த மாதிரி இந்த ஜென்மத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும், ஒரு மீனிங் கிடைக்கும். ஒர்க் பண்ற டைம் தான் சிக்னிஃபிகன்ஸ். நமக்கல்ல, இந்த மெஷினை யூஸ் பண்ணி யாருக்கெல்லாம் உதவி செய்யாமோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறான். 4th ஸ்டேஜ் தான் சிக்னிஃபிகன்ட் ஸ்டேஜ். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். மருந்தனா பிறந்தா சிக்னிஃபிகன்ட் ஸ்டேஜ் பண்ணணும். ஒண்ணுமே எங்கிருந்து எடுக்க முடியாது, இந்த போடியே போயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த காம கர்ம ஆர்த்த காம மோக்ஷா. கர்மா என்னன்னா இந்த நெட்வொர்க் பிசினஸ் சீரியஸா பண்றது உங்க கர்மா. இந்த ட்ரைனிங் சீரியஸா பண்றது ஏன் கர்மா. இந்த போலீஸ் ஒர்க் செய்யல அவங்க கர்மா. ஏத கர்ம செஞ்சாலும் 100% இன்டென்ஷனலா பண்ணணும், அதுதான் கர்மயோகி. அந்த மாதிரி கர்ம எல்லாம் பண்ணும்போது நிறைய அர்த்தம் கிடைக்கும். அர்த்தம் என்ன? காசு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம வீடு, நம்ம ஏரியா, இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இதுதான் அர்த்தா. அதுக்கப்புறம் காம, என்ன எல்லாம் காம இருக்கு அந்த காம எல்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டு மோக்ஷா ஸ்டேஜ், அந்த 4 ஸ்டெப்ஸ் போனோம். அதுதான் இங்க சர்வைவல், ஸ்டெபிலிட்டி, சக்சஸ், சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா? ஆகாரளவிட்டி தாயினும் கேடில்லை போகார் ரகலா கடை. ஒரு ராஜா இருந்தாலும் ஒரு மன்னவனா இருந்தாலும் அவங்க எப்படி செலவு பண்ணணும், அவங்க காசு, அவங்க எனர்ஜி, அவங்க நாலேஜ் எல்லாம் எப்படி செலவு பண்ணணும், யாருக்காக செலவு பண்ணணும், யாருக்கெல்லாம் கொடுக்கணும். இது வந்து திருக்குறள் ரைட் பண்றது. ஆகார அளவிட்டி தாயினங்கீடில்லை போகாரகலா கடை. ஓகேவா? சரிங்க. இப்ப வந்து என்ன சொல்லேன்னா, இங்க லீனியர் இன்கம் ஜாப்ல கிடைக்கும்னா இங்க வந்து லிவரேஜ் இன்கம் தான் கிடைக்கிறது. அண்ட் செகண்ட் வந்து இங்க சிஸ்டம் ட்ரிவன் பிசினஸ். உங்களுக்கு ஒரு சிஸ்டம் டீம்ல இருந்தால் அந்த சிஸ்டம் பிசினஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா கொண்டு போயிடும். அந்த சிஸ்டத்தை உருவாக்குறது தான் ரொம்ப முக்கியம். பிஓபி என்னெல்லாம் பிளேஸ்ல நடக்கணும், என்னெல்லாம் கேப்ல நடக்கணும், என்டிஓபி எல்லாம் நியூ மெம்பர்ஸுக்கு ட்ரைனிங் எப்பெல்லாம் கொடுக்கணும், இந்த கேப்ல கொடுக்கணும், லீடர்ஷிப் மீட்டிங், லீடர்ஷிப் போர்டு எப்ப எல்லாம் பண்ணணும், என்ன எல்லாம் டூல்ஸ் கொடுக்கணும், எத்தனை சிம்பிளா மாத்தாம். இதெல்லாம் வந்து சிஸ்டம் கிரியேஷன். சிஸ்டம் கிரியேஷன் தான் டூப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்றது. ஒரு சிஸ்டம் இருந்தா டூப்ளிகேட் பண்ண முடியும், டூப்ளிகேஷன் இருந்தா மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அப்ப சிஸ்டம் வேணும், சிஸ்டம் வச்சு டூப்ளிகேட் பண்ணணும், டூப்ளிகேஷன் இருந்தா மல்டிப்ளிகேஷன் கிடைக்கும். அங்கதான் இங்க ஒர்க்கிங் அவர் மேட்ரிக்ஸ், அது மாஸ்டர் கிடைக்கிறது. ஒர்க்கிங் அவரை டெவலப் பண்றது இது வந்து டிஃபரெண்ட் வழி தான். நார்மலி ஒரு ஜாப் பர்சன் வழி அல்ல, என் வழி தனி வழி. அப்படித்தான் இங்க இது ஒரு செப்பரேட் வழி. அந்த வழிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக எடுக்கிற ப்ரிப்பரேஷன்ஸுக்கு கிடைக்கிற ரிவார்டு தான் இந்த இண்டஸ்ட்ரியில வெற்றி. சும்மா கிடைக்காது, அதுக்காக கொஞ்சம் கொடுக்கணும். நான் எல்எல்பி பிஏஎல் முடிச்சவன். அந்த பிஏஎல் முடிக்கிறதுக்காக +2க்கு அப்புறம் 5 இயர்ஸ் பிஏஎல்எல்பி, அந்த 5 இயர்ஸ் 60 எக்ஸாம்ஸ் இது பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு அட்வொகேட் கூட போய் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை கிடைக்கும். அந்த டைம்ல எனக்கு உங்க சீலிங் கிடைக்குமா? அதுக்கப்புறம் 5 to 15 இயர்ஸ் எஃபர்ட் எடுக்கணும். இங்க வந்து கொஞ்ச நாள் எஃபர்ட் எடுக்க ஐயா. எதுக்காக எஃபர்ட் எல்லாம் இப்படி வச்சிட்டு இருக்கு? அந்த எஃபர்ட்டை எடுக்கு. கொஞ்ச நாள் கூட இங்க இருக்கு, இதெல்லாம் பண்ணி முடிச்சதா போனோம். ஓகேவா? சரியா? சரியா இருந்தா எஸ் வை டைப் பண்ணணும், சரியா இருந்தா வை, சரியா இல்லையா என் நோ டைப் பண்ணு. வை 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 எவ்ரிவன் டைப், எவ்ரிவன். இங்க 81 மெம்பர்ஸ் இருக்கு, அட்லீஸ்ட் 50 மெம்பர்ஸ் டைப் பண்ணு. வை, எஸ், என்னால முடியும் தம்பி. அந்த மாதிரி வை 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 வை. அந்த தெய்வம் மாதிரி, அந்த நம்ம கோடு மாதிரி என்ன ஒர்க் பண்றாலும் அத்தனை எஃபர்ட் எடுத்து அத்தனை கமிட்டடா பண்ணணும். ஓகேவா? சரி. தேர்டு வந்து ஒரு நெட்வொர்க்கருக்கு என்ன மைண்ட் செட் வேணும்? வெரி இம்பார்ட்டன்ட் மொடியூல் ஆஃப் த டே, நெட்வொர்க்கர் மைண்ட் செட். சேம் பிளான்,
சேம் ப்ராடக்ட், எல்லாமே சேம் தான், சேம் கம்பெனி, ஆனா இன்கம் டிஃபரெண்ட், ரிசல்ட் டிஃபரெண்ட். இது என்ன நீதி, என்ன நியாயம்? ரீசன் என்ன? அந்த ரீசன் தான் நான் சொல்ல போற விஷயம், மைண்ட் செட். இங்க வேணாம், என்ன எல்லாம் மைண்ட் செட் வேணும்? நம்பர் 1 ரைட் பண்ண, லாங் டேர்ம் விஷன். லாங் டேர்ம் விஷன் தான் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். 2 வந்து ரிஜெக்ஷன் டாலரன்ஸ். ரிஜெக்ஷன் டாலரன்ஸ். Number 3, duplication thinking. Duplication thinking. Number 4, lifelong learning. Lifelong learning. இதுதான் அந்த 4 விஷயங்கள். 4 தலைப்புகளை ரைட் பண்ண. நம்பர் 1 லாங் டேர்ம் விஷன், நம்பர் 2 ரிஜெக்ஷன் டாலரன்ஸ், நம்பர் 3 டூப்ளிகேஷன் திங்கிங், அண்ட் நம்பர் 4 லாங் lifelong learning. Very good, very good, very good, John Matthew sir, very good, excellent. Krishna Kumara Swami Raja sir, thank you, very good, very good. Now என்ன இதெல்லாம் என்ன விஷயங்கள் ஜஸ்ட் நான் சொல்ல போறேன். நம்பர் 1 லாங் டேர்ம் விஷன்னா, ஒரு மரத்தை நாம பிளான் பண்றதுக்கு அப்புறம் அங்க மரத்தை பிளைன் பண்றதுக்கு அந்த ஈவினிங்ல நான் மார்னிங்ல பிளான் பண்றதில்ல, எங்க ஃப்ரூட் எங்க ஃப்ரூட் எங்க, இந்த மாதிரி ஆஸ் பண்ணுமா? ஒரு மரத்தை பிளான் பண்ணி, ஒரு மாம்பழ மரத்தை பிளான் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஈவினிங்ல இருந்து எங்க மாம்பழம், எங்க மாம்பழம், உங்களால முடியாது, உங்களால மாம்பழம் கொடுக்க முடியாது, அப்படி பேசுமா? மார்னிங்ல அந்த மரம் வச்சு ஈவினிங்ல போய் மாம்பழத்துக்காக கேட்குமா? அப்படித்தான் இந்த பிசினஸ்ல சில பேர் மார்னிங்ல பிசினஸ்ல வரும், நெக்ஸ்ட் டே எனக்கு டெய்லி 10,000 கிடைக்கணும். பாசிபிளா? பாசிபிளா? சரி இல்லையா? அப்படி ஆள்கள் இல்லையா? அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு மரம் பிளான் பண்ண மாதிரி. மரம் பிளான் பண்றதுக்கு அப்புறம் டெய்லி தண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு ஃபெர்டிலைசர் வேணும்னா அது கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம ஏதாவது டிசீஸ் இருந்தா அதை கியூர் பண்ணணும். அந்த மாதிரி மரத்துக்காக உழைப்பெடுத்தா ஒன் டே அந்த மரம் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டுமல்ல, ஒரு ஷேடோ கூட தரும். ஃப்ரூட்ஸ் மட்டுமல்ல, ஒரு சேஃப்டி. அந்த ஷேடோ தான் இங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த ஷேடோ தான் இங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அந்த மரத்தை நட்டு அங்க வேறு வந்துடுச்சா அப்படி நோக்காது. தண்ணி போடு, ஃபர்டிலைசர் போடு. இந்த பிசினஸ் இருக்குமா? இந்த ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுமா? ஏன் லீடரையும் கூட இருக்குமா? அந்த மாதிரி டவுட்ஸ் தேவையில்லை. மரத்தை நட்டதுக்கு அப்புறம் என்ன எல்லாம் ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் 1 2 3 4 5 6 அதெல்லாம் செய், ரிசல்ட் வரும், கண்டிப்பா வரும். நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இப்போ வந்து ஒரு 1 டே 1.5 lakh எல்லாம் இப்போ எனக்கு கிடைக்கும் ஒரு 1 டே ட்ரைனிங்குக்கு. ஆனா இனிஷியலி வந்து 50 rupees தான் கிடைச்சது. 50 rupees. அதுக்காக 72 rupees பஸ் சார்ஜ் கொடுத்து நான் போய் ட்ரைனிங் பண்றது. அந்த டைம்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரி, ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி, ஆள்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கிற இண்டஸ்ட்ரி சூப்பர். எனக்கு ஸ்கில் வேணும். எனக்கு காசு கம்மின்னா எனக்கு ஸ்கில் கம்மி. அப்ப ஏன் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்? அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மோஸ்ட் பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரி, அண்ட் யூ காட் நம்பர் 1 கம்பெனி. உங்க ஸ்கில்ல இம்ப்ரூவ் ஆகணும். உங்க ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயா அந்த மரம் உங்களுக்கு டன்ஸ் ஆஃப் மேங்கோஸ் தரும். இங்க ஃபர்டிலைஸ் பண்றதுக்கு அப்ளைன் இருக்கு, தண்ணி போடுறதுக்கு டீம் மெம்பர்ஸ் இருக்கு, எல்லாம் சிங்கிளா பண்ண வேணாம். ஆனா இனிஷியலி அந்த கமிட்மெண்ட் வேணும். இந்த கமிட்மெண்ட் பார்க்கும்போது தான் டீமுக்கு அதை டூப்ளிகேட் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லாங் டேர்ம் விஷன். நம்பர் 2 ரிஜெக்ஷன் டாலரன்ஸ். ரிஜெக்ஷன் டாலரன்ஸ் அது என்னன்னா, 10 பேர்கிட்ட இந்த பிளான் சொன்னா ஒரு 3 பேர் ரிஜெக்ட் பண்ணும், 2 பேர் 1 lakh டெய்லி லாஃப் பண்ணும், 1% ஜாயின் பண்ணும். கரெக்டா? அந்த 1% ஜாயின் பண்ணி 9% வேணாம் அப்படி சொல்ல டைம்ல யாரும் வராது. இந்த கனவெல்லாம் சூப்பர், பிளான் சூப்பர், ஆனா யாரும் வராது. இது ஒர்க் பண்ணல. அந்த மாதிரி தான் வீக் மைண்ட் செட் யோசிக்கிறது.
ஆனா ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருந்தா அவங்க யோசிக்கும் who is next, நெக்ஸ்ட் யாரு, யாருக்கிட்ட பிளான் கொடுக்கணும், நெக்ஸ்ட் யாரு, அந்த யோசனை தான் இருக்கு. எனக்கு ஃபாஸ்டா அந்த 5 பேயர்ஸ் வேணும், ஃபாஸ்டா அதை மல்டிப்ளை பண்ணணும், ஃபாஸ்டா டீம் செட் பண்ணணும், ஃபாஸ்டா என் டீமை டெவலப் பண்ணணும், யாரு நெக்ஸ்ட், அந்த மாதிரி ஒரு யோசனை வரும். அது வரணும். அதுதான் ஸ்ட்ராங் மைண்ட் செட். இதுதான் ரிஜெக்ஷன் டாலரன்ஸ். யாரு நோ சொன்னாலும் நான் ட்ரைனிங் பண்ணுவேன். என் அப்பா இனிஷியலி நான் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல தான் ஒர்க் பண்றது, அங்க இருந்து ரிசைன் பண்ணும்போது அவங்க சொல்ல நோ. என் வைஃப் சொன்னாரு, உன்னையாட்டா என்னை அப்படி கூப்பிட, உன்னையாட்டா இப்போ சேலரி இருக்கு, அந்த வேலையெல்லாம் போய எப்படி சாப்பாடு. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியாச்சு உங்களுக்கு நல்ல வேலை, ஆனா யாரெல்லாம் நோ சொன்னாலும் நான் ட்ரைனிங் பண்ணுவேன். இது ஒரு காதல் மாதிரி. அப்பா சொன்னாலும், அம்மா சொன்னாலும், சொசைட்டி சொன்னாலும், ஃபேமிலி சொன்னாலும், யாரு சொன்னாலும் அந்த காதலிக்காக போகுவேன். அப்படித்தான் இந்த இண்டஸ்ட்ரி. அந்த காதலிக்காக டெய்லி மார்னிங் 10 o'clock எழுந்திடும் மனிதன் 4 o'clock எழுந்து அதுக்கப்புறம் பாத் பண்ணி அந்த கோவில் போய் வெயிட் பண்ணும். எப்படி? அதுக்கு பேரு தான் காதல், அதுக்கு பேரு தான் அந்த அந்த பேஷன். அந்த பேஷனோட தான் ரிஜெக்ஷனை டாலரேட் பண்ணணும். இந்த காதலியோட பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேலன்ஸ் டே இல்லையா, February 14th, வெரி குட். அந்த காதலியோட ஐ லவ் யூ ஃபர்ஸ்ட் பேசும்போது அவங்க உங்க மூஞ்சிய கூட லுக் பண்ணாது. நெக்ஸ்ட் டே சொல்லும்போது வேணாம் போ அப்படி சொல்லு. ஆனா நோ ஷேம் ரிப்பீட்டடா போகுவே. அதுக்கு ரீசன் என்ன? Jesus already showed up these 2000 years. Correct. 100% correct. Jesus told, Nabi told, Shankaran told, Srinarayana Guru told, Siddhar, Bhoga Siddhar told, Ramana Maharshi told, everyone told the same things. நான் இப்ப என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, இதுதான் உங்களுக்கு சொன்னது. அந்த கமிட்மெண்ட், கன்சிஸ்டன்சி, ஒர்க் வேணும், அந்த ஹார்ட் ஒர்க் எடுக்கணும். மனிதர்களுக்கு உயர்ச்சி கிடக்கிறதுக்காக, மனிதர்களுக்கு வெற்றி கிடக்கிறதுக்காக, அதுக்கு தான் அவங்க எல்லாம் பேசுறது. அதுதான் மெட்டீரியலா நான் பேசிட்டு இருக்கு. அத்தனை மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? அவங்க என்ன எல்லாம் சொன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ண. இன்னல்லாஹி மஹசாபரின், அப்படிதான் குர்ஆன்ல சொல்றது. அதுக்கு மீனிங் என்ன? பேஷன்ஸ் இருந்தா சக்சஸ் கிடைக்கும். பேஷன்ஸ் இருந்தா சக்சஸ் கிடைக்கும். ഇതില് மலையாளத்தில் நான் சொல்லுவேன், அத்வானிക്കുന്നவன்டையும் பணி எடுക്കുന്നவன்டையும் கூட்டத்தில் தெய்வம் உண்டு. அப்படிதான் பைபிள் சொல்றது. என்னன்னா எஃபர்ட் எடுக்கிறவங்க, முயற்சி எடுக்கிறவங்க, அவங்க கூட கடவுள் இருக்கு. ஓகேவா? அந்த சிவதாண்டவா அதுல லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றி சொல்லி இருக்கிறது ஜெயத்தோத பிரம புஜங்க அஸ்வசத் வினிகிரம ദിശദ്ദി ചിത്ര തൽപയോർ ഭുജംഗ മൗക്തികസ്രജോ ഗരിഷ്ടരത്നലോഷ്ടയോ സുഹൃദി പക്ഷയോ തൃണാരവിന്ദ ചക്ഷുസോ പ്രജാമഹി മഹീന്ദ്രയോ സമപ്രവർത്തികം കഥാ സദാശിവം ഭജാമ്യഹം. അത് എന്നാ ദിശദ്ദി ചിത്ര തൽപയോർ എന്നാൽ ബ്യൂട്ടിഫുൾ സീൻസ്. ഭുജംഗ മൗക്തികസ്രജോ എന്ന ഒരു കോബ്രാவோட തല, ഇത് இரண்டும் ஈக்குவலா பார்க்கணும். அது லீடர். ஒருவர் வெரி பியூட்டிஃபுல், ஒருவர் அக்லி. என்ன லீடர் இரண்டு பேரையும் ஈக்குவலா பார்க்கணும். கரிஷ்ட ரத்ன லோஷ்டையோ சுஹൃதி பக்ஷயோ. கரிஷ்ட ரத்னம் என்ன? த பெஸ்ட் பியூட்டிஃபுல் டைமண்ட். அதாயிருந்தாலும் ஒரு கார்பன் ஆயிருந்தாலும் ஈக்குவலா பார்க்கணும். சுஹൃதி பக்ஷயோ ஃப்ரெண்டா இருந்தாலும் எனிமியா இருந்தாலும் லீடரா இருந்தா சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? பிரஜாமகி மகீந்திரையோ ஒரு பிரஜையாயிருந்தாலும் அவர் ராஜா ஆயிருந்தாலும் ஈக்குவலா பார்க்கணும். சமப்பிரவர்த்திகம் கதா சதாசிவம் பஜாமிகம். இவங்க எல்லாம் சொல்றது இதெல்லாம் லீடர்ஷிப் எப்படி டெவலப் பண்ணலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணலாம், இதுதான் சொல்றது. ஆனா அந்த உண்மையை எடுக்கணும், அந்த தத்துவத்தை எடுத்தா தான் ஒரு மனிதனை இந்த உலகத்துல இருக்கிற டைம்ல ஏதாவது பண்ணி இங்க இருந்தும் டாட்டா சொல்லி போகலாம். அந்த ஸ்டேஜஸ் தான் சர்வைவல், ஸ்டெபிலிட்டி, சக்சஸ், சிக்னிஃபிகன்ஸ். நான் என்ன சொல்லேன்னா இங்க ரிஜெக்ஷன் டாலரன்ஸ் வேணும், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டூப்ளிகேஷன் திங்கிங், வெரி 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 இம்பார்ட்டன்ட். டூப்ளிகேஷன் திங்கிங் எப்படி எல்லாம்
நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு நமக்குள்ள இருக்கிற ஸ்கில்ஸே கொடுக்கலாம், நமக்குள்ள இருக்கிற நாலேஜே கொடுக்கலாம், நமக்குள் இருக்கிற ஆட்டிடியூடே கொடுக்கலாம், நமக்குள் இருக்கிற நாம் உருவாக்கிய ஹாபிட்ஸே கொடுக்கலாம். அந்த வழக்க பழக்கங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக டெய்லி மார்னிங் கால் பண்ணணும். நீங்க வாக் பண்றதுக்கு போயாச்சா, நீங்க டீம் மெம்பர்ஸை ஃபாலோ பண்ணியாச்சா, நீங்க அந்த ஃபாலோப்புக்கு போயிடுச்சா, அந்த மாதிரி கோச்சிங் கொடுத்த ஹாபிட்ஸை உருவாக்கணும். இதெல்லாம் பண்ணணும், வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் டூப்ளிகேஷன் திங்கிங். டூப்ளிகேட் பண்ணணும், டூப்ளிகேட் பண்ணணும், டூப்ளிகேட் பண்ணணும். அந்த சிப்பு ஃபிட் பண்ணணும். அவன் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர். அப்பதான் தலைவரா மாறும், அப்பதான் ஆள்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த கேஷ்ல ஒர்க் பண்ணணும். ரைட் பண்ணுங்க, KASH. கேஷ்னா K என்ன நாலேஜ், A என்ன ஆட்டிடியூடு, S என்ன ஸ்கில், H என்ன ஹேபிட். ஜஸ்ட் ரைட் பண்ணுங்க, நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில், ஹேபிட்ஸ். நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில், ஹேபிட். அண்ட் the fourth point is lifelong learning. இது என்னன்னா, கண்டிப்பா BOPs அட்டென்ட் பண்ணணும், கண்டிப்பா ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணணும், கண்டிப்பா ஜூம் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணணும், கண்டிப்பா லீடர்ஷிப் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். அது ஒரு பிளட்ஜா மாறும். ஏதாவது ட்ரைனிங் இருந்தா நான் அங்க இருக்கும், எனக்கு டெவலப் பண்ணணும். ஏதாவது புத்தகம் கிடைச்சா அந்த புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகமா மாறும். என்னெல்லாம் கோல்டிஸ் அந்த புத்தகத்தில் ரைட் பண்ணியாச்சு, அதெல்லாம் ஏன் லைஃப்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மாதிரி முடிவு எடுக்கும் போது தான் லைஃப் லாங் லேர்னிங் ஹேபிட் கிடைக்கும். நம்ம ஆர்கனைசேஷனுக்கு இருக்கிற ஒரு கீ வேல்யூ தான் லைஃப் லாங் லேர்னிங். நான் டெய்லி அந்த மாதிரி ஏதாவது லேர்ன் பண்ற மனிதன். அந்த ரீசன் தான் இப்ப தமிழ்ல பேசிட்டு இருக்கு. இப்ப ஹிந்தியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரஜினியோட 17 ஃபிலிம்ஸ், அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ரஜினியோட 17 ஃபிலிம்ஸ், பேப்பர், பென்னு, ரைட்டு, டெய்லி பேசுங்க, பேசு பேசு, இதுதான் நம்ம பிராக்டிஸ். ஆனா கொஞ்சம் விஜய் படம் இருக்கு, விஜய் படம் இருக்கு. அந்த திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. அப்ப திறமை டெவலப் பண்ணணும், தன்னம்பிக்கை டெவலப் பண்ணணும். திறமை என்ன ஸ்கில், தன்னம்பிக்கை என்ன ஆட்டிடியூடு. ஓகேவா? சரிங்க, நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் பார்ட் ஆஃப் த டே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இது வந்து ஃபாஸ்ட் உலகம், வெரி ஃபாஸ்ட் இந்த உலகம். ஏதாவது தமிழ்நாட்டில் ஆயிடுச்சுன்னா சிங்கிள் செகண்ட்ல ஃபிங்கர் டிப்பில் இங்க கிடைக்கும். ஏதாவது உகாண்டையில் ஆயிடுச்சுன்னாலும் இங்க கிடைக்கும். ஏதாவது சன்னில் ஆயிடுச்சிருந்தா அதுவும் கிடைக்கும். சன் இல்லையா, சூரியன் இல்லையா, அங்க இப்ப கொஞ்சம் பிளாஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாசா ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் பிளாஸ்ட் அங்க இருக்கு. ஜஸ்ட் யூடியூப்ல டைப் பண்ண சன் பிளாஸ்ட், அங்க பிளாஸ்ட், அதுவும் இங்க கிடைக்கும். ஏதாவது ஆப்ஜெக்ட் நம்ம யூனிவர்ஸுக்கு வெளியே நின்று இப்போ இங்க வந்துட்டு இருக்கு, ஏஐ அட்லஸ், அந்த நியூஸும் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும் உலகம். இந்த உலகத்துல நம் ஃபாஸ்ட் அல்லன்னா எப்படி வாழ முடியும்? ஃபாஸ்டா லிஸ்ட் ரைட் பண்ணணும், ஃபாஸ்டா பிளான் கொடுக்கணும், ஃபாஸ்டா ஃபாலோ பண்ணணும், ஃபாஸ்டா க்ளோஸ் பண்ணணும், ஃபாஸ்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஃபாஸ்டா டூப்ளிகேட் பண்ணணும், ஃபாஸ்டா ஹவுஸ் மீட்டிங் பண்ணணும், ஃபாஸ்டா பிஓபி கண்டக்ட் பண்ணணும், ஃபாஸ்டா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இனிஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபாஸ்டா 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 பண்ணணும். அதுதான் இந்த உலகத்தோட நியதி. இந்த உலகத்தோட நியதி ஃபாஸ்ட் தான், ஸ்லோ இல்ல. how fast you are, அதுக்காக ஒரு ஃபாஸ்ட் மெஷினா இதை உருவாக்கணும். இந்த உடம்பை உருவாக்கணும், இந்த மனதை உருவாக்கணும், இந்த மூளையை உருவாக்கணும், அந்த லைஃபை உருவாக்கணும். ஓகேயா? இது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ 5 pairs ஃபாஸ்ட், இதுதான் நம்ம மெயின் டார்கெட் ஆஃப் த டே. இம்மிடியட்லி 5 pairs. அந்த 5 pairs லீடர்ஸ் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, நியூ மெம்பர்ஸ் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நியூ மெம்பர்ஸ் ஆயிருந்தா அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து லீடர்ஸா மாத்தணும். லீடர்ஸ் ஆயிருந்தா அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் கட்டி தான் முன்னோட்டு போகணும். ஓகேவா? அந்த 5 pairs ஃபாஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் கிரியேட்ஸ் பிலீஃப். உங்களுக்கு ஸ்பீடு இருந்தா உங்க பிலீஃப் அதிகரிக்கும், உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்க டெவலப்மெண்ட் ஸ்பீடும் அதிகரிக்கும், growth ஸ்பீடு அதிகரிக்கும். நம்பர் 2 இஸ் momentum multiplies growth. மொமெண்டம் என்ன? ஃபாஸ்டா 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 இது பண்ணும்போது உங்க டீம் மெம்பர்ஸுக்கும் அந்த நம்பிக்கை கிடைக்கும், அவங்களும் டூப்ளிகேட் பண்ணும். என்னன்னா ஆக்ஷன் கிரியேட்ஸ் டூப்ளிகேஷன்.
ஆக்ஷன் கிரியேட்ஸ் டூப்ளிகேஷன். ஆக்ஷன் இருந்தா தான், அந்த எனர்ஜி இருந்தா தான், அந்த சக்தி இருந்தா தான் டூப்ளிகேஷன் முடியும். சக்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க சக்தி இருக்கு, வேலோட இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? சரியில்லையா? இங்க சக்தி வேலோட இருக்கு. அப்போ அந்த சக்தி வேணும், அந்த எனர்ஜி வேணும், அப்போதான் ஆக்ஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணும்போது டீம் டூப்ளிகேட் பண்ணும் இல்லையா? நான் சும்மா உங்களோட சொல்லிட்டு இருக்கு, உங்களால அது முடியும், உங்களால இது முடியும், உங்களால அது முடியும், அப்படி சொல்லும் போது ஒர்க் பண்ணாது. ஆனா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என் வாழ்க்கையில் இதுல உருவாக்கியவன், அதனால என் எக்ஸ்பீரியன்ஸா சொல்லிட்டு இருக்கு. நான் இதெல்லாம் பார்த்தவன், அதுக்கு பெயின் எடுத்தவன், வலி எடுத்தவன், அதனால இந்த வேர்ட்ஸுக்கு லைஃப் கிடைக்கும். வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன பேசிட்டு இருக்கு, இது இரண்டும் ஒன்னா மாறும்போது தான் அந்த எனர்ஜி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இது வெரி இம்பார்ட்டன்ட். இங்க மொமெண்டம் மல்டிப்ளைஸ் growth and அந்த 5 பேர்ஸ் ஃபாஸ்டா பண்ணணும். அப்போ ஜஸ்ட் டைப் இந்த மாதிரி, ஐ வில் கம்ப்ளீட் மை 5 பேர்ஸ் பிஃபோர். ஐ வில் கம்ப்ளீட் மை 5 பேர்ஸ் பிஃபோர். டேட் என்ன டைப் பண்ணுங்க. சும்மா டைப் பண்றாது, இந்த மூளையில யோசனை வச்சு மனதுக்குள்ள நம்பிக்கை எடுத்து உடம்பால டைப் பண்ணும். ஐ வில் கம்ப்ளீட் மை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, கம்ப்ளீட். ஐ வில் கம்ப்ளீட் மை 5 பேர்ஸ் பிஃபோர். ஓகே, உங்களை அதை யோசிச்சு டைப் பண்ணுங்க. ஐ வில் கம்ப்ளீட் மை 5 பேர்ஸ் பிஃபோர். அந்த டேட் ஏதா டேட், டேட் இருந்தா தான் இங்க ட்ராக்கிங் மெக்கானிசம் ஆக்டிவ் ஆகும். ட்ராக்கிங் மெக்கானிசம் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னால் உங்களாலே இம்பாசிபிளே பாசிபிளா மாத்த முடியும். நோ டைப் ஐ வில் கம்ப்ளீட், டேட் டைப் பண்ணு. மார்ச் 29 என் பர்த்டே, மார்ச் 29. மார்ச் 29 ஆயிருந்தா மார்ச் 29, 2026 இல்ல. நெக்ஸ்ட் 5 டேஸ்ல இருந்தா நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு அப்புறம் உள்ள டேட், இந்த டேட் தான் டைப் பண்ணும். இந்த 75 மெம்பர்ஸ் இருக்கு, எல்லாரும் அங்க டைப் பண்ணு. நெக்ஸ்ட் 5 பேர்ஸ், உங்களுக்கு டீம் இருக்கு, லீடர்ஸ் இருந்தா மார்னிங் 10 o'clock 5 பேர்ஸ் நியூவா வரும், டைப் பண்ணு. டுடே 10 AM, பிரச்சனை எதுவும் கிடையாது. டைம் டைப் பண்ணு. டைம் வேணா, டேட் 21st February. கார்த்திகேயன் சார் 28th February. கார்த்திகேயன் 28th February. ஷா 28th February. ஜெம்ஷி 20th February. பிரின்சில் மார்ச் 20th. பிரின்சில் ஃபர்ஸ்ட் டைப் பண்றது வெரி குட், எக்ஸலன்ட். மார்ச் 20th கொஞ்சம் கூடி ஃபாஸ்டா டைப் பண்றது, ஃபாஸ்டா இம்ப்ளிமெண்ட் கூட பண்ணு. உங்களால முடியும், உங்களால முடியும். I will complete 5 pairs 20th February. Suresh sir, Durairaj 28th, Rashmi 28th, Harsha Becker sure, Princel sure, very good. யோசிச்சு கொஞ்சம் கூடி ஃபாஸ்டா அச்சீவ் பண்ணு. தென் சுஷீல் 20th, ஷண்முகன் சார் 27th. அனைவரும் டைப் பண்ணு. சும்மா கமிட்மெண்ட் பேசும்போது தான் நம்ம பிரெயின் ஒர்க் பண்றது, நம்ம மனதுக்கு ஒரு கோல் கிடைக்கும். அது கிடைச்சா தான் நம்மால செய்ய முடியும். எதுக்காக சும்மா டைப் வேண்டாம், கமிட்மெண்ட் வேண்டாம், எதுக்காக அப்படி யோசனை? அது வேஸ்ட். சும்மா டைப் பண்ணு. பாக்கி எல்லாம் இந்த யூனிவர்ஸே சப்போர்ட் பண்ணும். டைப் பண்ணுங்க. ஷம்சு லெகசி 15th February. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் டைம்ல ஸ்பார்க் வேண்டாமா? அந்த மாதிரி இந்த growthக்கு ஸ்பார்க் தான் இந்த டேட். அந்த ஸ்பார்க் கொடுக்கு, அதுக்கப்புறம் வண்டி ஓடும். வெரி குட், வெரி குட். ரியாஸ் 25th February. டேனியல் 28th February. இப்போ நான் என்ன சொல்லியேன்னா, இங்க ட்ரெடிஷனல் பிசினஸ்ல கிராஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். இங்க ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் பண்றது. ஆனா உங்க நாலேஜ், ஆட்டிடியூடு, ஸ்கில், ஹேபிட் இதெல்லாம் டெவலப் பண்ணணும். உங்க லீடர்ஷிப், உங்க டைரக்ஷனை கொடுக்கணும். உங்க டிபெண்டபிளா மாறணும். வாக்கை காப்பாற்ற முடியணும். அது மட்டும் இல்லாம ட்ரஸ்ட்வர்த்தி ஆகணும். நம்ம வார்த்தை, நம்ம ஆக்ஷன் இதெல்லாம் சேமா மாறணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பேசுறது. சும்மா சர்வை பண்றதுக்காக இல்ல, பில்ட் பண்றதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியில நாம வந்தது. ஜஸ்ட் இங்கம் அல்ல, நம்ம டீமுக்கு இங்கம் கிடைக்கிறதுக்காக வேணும் நம்ம உழைப்பு எடுக்கிறது, நம்ம முயற்சி எடுக்கிறது டீமுக்காக ஆகணும்.
அப்ப இந்த 4 விஷயங்கள் தான் நாம பேசுது. நம்பர் 1 வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட பவர் என்ன, நம்பர் 2 வந்து இங்க இருக்கிற அந்த மேன் பவர் ஒர்க்கிங் அவர் டூப்ளிகேஷன் எப்படிதான் ஆகுறது, அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க்கருக்கு என்ன எல்லாம் மைண்ட் செட் வேணும், அங்க என்ன எல்லாம் தேவை. நம்பர் 1 வந்து லாங் டேர்மா பார்க்கணும், அந்த மரம் நட்டு டெய்லி வேற கிழிஞ்சு நோக்காது. அதுக்கப்புறம் ரிஜெக்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம டூப்ளிகேஷன் அந்த சிப்பை லோட் பண்ணணும். எந்திரில் அந்த பச்சை சிப்பு இல்லையா, கிரீன் சிப்பு, அந்த மாதிரி டூப்ளிகேஷன் சிப்பு வேணும். அது மட்டும் இல்லாம லைஃப் லாங் லேர்ன் பண்றதுக்காக ஆட்டிடியூட், எனக்கு நியூ புதுசா நாலேஜ், புதுசா ஆட்டிடியூடு, புதுசா ஸ்கில்லு, புதுசா ஹேபிட்ஸ் எல்லாம் உருவாக்கணும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா 5 பேயர்ஸ் டேட் டிக்ளேர் பண்ணி, யாரெல்லாம் டிக்ளேர் பண்ணியாச்சா அவங்கள, யாரெல்லாம் டிக்ளேர் பண்றாதா அவங்களை கால் டெவலப் பண்ணும் கண்டிப்பா. அதான் டிக்ளரேஷனுக்கு பவர். நான் நம்பர் ஜஸ்ட் டைப் பண்ணியாச்சு, 9048588829. இந்த நம்பர்ல வந்து உங்க டேட் எனக்கு மஸ்டா கண்டிப்பா டைப் பண்ணி அயக்கணும். இந்த செஷன் உங்களுக்கு எப்படி உதவி பண்றது, அது ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் போர்டு. அது மட்டும் இல்லாம இந்த 5 பேயர்ஸ் டேட் கமிட்மெண்ட் எனக்கு டைரக்டா அனுப்பு. நான் அந்த டேட்ல சக்திவேல் சாரை கால் பண்ணி ஆஸ் பண்ணும், அவங்களை அச்சீவ் பண்ணியாச்சா இல்லையா. ஓகேவா. இனி இந்த ஜேர்னியில நான் உங்க கூட இருக்கிறது, எனக்கு தமிழ்நாடு ரொம்ப ஃபேவரட் பிளேஸ். தமிழன் என்ன எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசா இங்க இருக்கிறது. போக சித்தரோட புத்தகம், அந்த திருக்குறள் எல்லாம் இங்க இருக்கிறது. எனக்கு ரொம்ப அந்த அங்க இருக்கிற கலாச்சாரம் எல்லாம் ரொம்ப பிடிக்கிறது. அப்ப அதனால அங்க வருவேன், கண்டிப்பா உங்க கூட இருப்பேன். உங்களால் அந்த கமிட்மெண்ட் கூட, அந்த கமிட்மெண்ட்டை காப்பாத்து, டெவலப்மெண்ட் கேரண்டி. எனிவே தேங்க்யூ வெரி மச் ஃபார் இந்த அளவுக்கு இந்த டைம்ல என் கூட இருந்ததுன்னு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் எல்லா கங்க்ராச்சுலேஷன், எல்லா வெற்றியும் கிடைக்கட்டும். தேங்க்யூ வெரி மச். லவ் யூ ஆல். Thank you, Mr. Naveen sir. Thank you, and welcome to Chennai, welcome to Tamil Nadu. உண்மையிலே the way you presented, அதாவது நாடின் நரம்பெல்லாம் போய் உட்கார மாதிரி சில விஷயத்த நீங்க வந்து நம்ம டீமுக்கு சொன்னது ரொம்ப 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 மகிழ்ச்சி. கண்டிப்பா சொல்றேன், நீங்க அதை சொன்ன விதம் எந்த அளவுக்கு இந்த 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 இடத்துல இருக்குன்னு சொல்லி ரொம்ப டெப்தா போனீங்க. எஸ்பெஷலி அந்த ட்ரீ கண்டென்ட் வந்து உண்மையிலே நீங்க அதை சொல்லும் போது சில லீடர் நான் வந்து கோட்லெட் பண்ணி பார்த்தேன். சில லீடர்ஸ் வந்து செடியை நட்டுட்டு தண்ணி ஊத்திட்டே இருக்காங்க, தானா மரம் வளருது, இன்னைக்கு அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில லீடர் ஒரு நாளைக்கு 2 முறை தோண்டி பார்த்தாங்க, அந்த செடி இன்னும் வளரல. ஸோ அந்த மாதிரி அந்த வே நீங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் சூப்பரா இருந்துச்சு. ரியலி ஐ எம் ஹாப்பி சார். அண்ட் ஃபைனலி கமிங் டு கன்க்ளூஷன், அது வந்து இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து ரொம்ப டெப்தா சொன்னீங்க. லாங் டைம் திங்கிங் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னும் போது தான் உங்களுக்கு அந்த அலாதிய ஒரு பவர் வரும். அந்த பவர் வந்து ஒரு நாளைக்கு காசா மாறும். இந்த எனர்ஜியும் காசும் சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கணும்னு ஒரு விஷயத்த சூப்பரா சொன்னீங்க. ரியலி கிரேட் சார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு ஒரு டெட்லைன் வேணும்னு சொன்னீங்க. அதுலயும் எஸ்பெஷலி இந்த February 28 தேதிக்குள்ளார ஆல் த லீடர்ஸ், தமிழ்நாடு கேப்டன்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கான லீடரை ஐடென்டிஃபை பண்ணி, லெப்ட்ல 5 லீடரும் ரைட்ல 5 லீடரும் 5 பேர் அப்படின்ற கான்செப்டை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கீங்க. இந்த 5 பேர் கான்செப்டை கிரியேட் பண்ணி யாரெல்லாம் இந்த 28ஆம் தேதி நீங்க உங்களுடைய 5 பேர் லீடர், லெப்ட்ல 5 ரைட்ல 5 லீடரை காமிக்கிறீங்களோ அவங்களுக்கு மிஸ்டர் நவீன் சார் வந்து யாரெல்லாம் கமிட்மெண்ட்டை காண பண்ணி உங்களுடைய 10 லீடரை என்கிட்ட சப்மிட் பண்ணி அவங்கள ரிவ்யூ பண்ணி அவங்க வந்து ரியலா வளரணும், சம்பாதிக்கணும், நெட்வொர்க்ல ஜெயிக்கணும், என்ன ஒரு லீடரா நான் ஒரு பிராண்டா வளரணும், யாரெல்லாம் நீங்க காமிக்கிறீங்களோ அவங்களுக்கு மிஸ்டர் நவீன் சார் மூலமாக சென்னையில மிக பிரம்மாண்டமா மார்ச் மாசம் 2nd வீக்ல ஒரு 1 டே ட்ரைனிங் இருக்கு. அதுக்காக தான் இந்த கமிட்மெண்ட். ஸோ லீடர்ஸ், ஒன்ஸ் அகைன் உங்க ரெக்வெஸ்ட் பண்றேன், if you want to success in the network industry, first we need a duplication. நம்ம கிட்ட நாலேஜ் இருக்கு, நம்ம கிட்ட கல்ச்சர் இருக்கு, நம்ம கிட்ட சிஸ்டம் இருக்கு. சினர்ஜின்றது வார்த்தை இல்ல, இட்ஸ் a சிஸ்டம். இது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 2 இயரா உருவாக்கி இருக்க சிஸ்டம். இந்த சினர்ஜிக்குள்ள உங்களை உள்படுத்திக்கினா போதும், உங்களை கரெக்டான ட்ராக்ல கொண்டு போவோம். அது கூட நமக்கு கிடைச்சிருக்கிற மிஸ்டர் நவீன் பிரின்ஸ் மூலியமா இன்னைக்கு இந்த சிஸ்டத்தை டூப்ளிகேட் பண்றதுக்கு இந்த February 14th வேலண்டைன் டேஸ்ல
நீங்க லவ் அண்ட் அஃபெக்ஷனோட லவ்வோட உங்களுடைய ஃபியூச்சரை நினைச்சு உங்க பெரிய டீம் நீங்க கட்டாயம் போறத நினைச்சு கமிட் யுவர் செல்ஃப், கமிட் யுவர் செல்ஃப். தயவுசெய்து சொல்றேன், வாழ்க்கையில என்ன வேணா இருக்கலாம், ஆனா விழுந்தன்னு இருக்க கூடாது. நீங்க கூட இருக்க ஆள் சாதாரண ஆள் கிடையாது. 25-27 வருஷம் அனுபவம் பிளஸ் எனர்ஜி, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்த ஒரு லீடரோட இருக்கீங்க. ஆனா உங்கள்ட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு உங்ககிட்ட நீங்க இன்னைக்கு 0 கூட இருக்க, உங்கள்ட்ட ஒரு ஆள் கூட இல்ல, நோ ப்ராப்ளம். ஸ்டார்ட் டுடே, ஸ்டார்ட் டுடே. யூ ஸ்டார்ட் பில்ட். லெஃப்ட்ல ஒரு லீடர், ரைட்ல ஒரு லீடர், இன்னைக்கு போதும். அடுத்த வாரம் லெஃப்ட்ல 2 லீடர், ரைட்ல 2 லீடர், போதும். 28ஆம் தேதி நைட்டு ஹேண்ட் ஓவர் அந்த 10 பீப்பரை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. இந்த சினர்ஜி டீமுக்குள்ள உள்ள கொண்டு இந்த காலேஜ்ல சேர்த்துருங்க. எம்பிஏக்கு ஃபீஸ் கிடையாது. அங்க எம்பிஏ படிக்கணும் 10 லட்சம் 5 லட்சம் கட்டணும். இங்க சினர்ஜி எம்பிஏ கோர்ஸுக்கு ஃபீ ஃப்ரீ, மணி ஃப்ரீ, கம்யூனிட்டி ஃப்ரீ, ரெகக்னிஷன் ஃப்ரீ, அவார்டு ஃப்ரீ, எல்லாமே கிடைக்கும். அதோட பெரிய பெரிய சொந்த பந்தங்கள் கிடைக்கும். இது எல்லாம் வேணும்னா நீங்க கமிட் ஆகி இந்த பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கான லீடரை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த காலேஜ்ல சேர்ந்துட்டீங்கன்னா உங்க லைஃப் கேம் வேற. இதுல ஏதோ ரோட்ல போறவங்களை கூட்டு வச்சுதான் சொல்லல, இந்த இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சுங்க சொல்றாங்க, உங்க கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. இதை நீங்க நம்பி எடுத்து நல்லா பண்ணு கேட்டுக்கிட்டு இன்றைய நாள் சூப்பரா இருக்க வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. See you next time. Thank you.